திருட்டு பயில பின்னாடி தான் அடிப்பானுங்க. ஆம்பளை இருந்தா முன்னாடி வாங்கடா, நாங்க ரெடியா இருக்கிறோம். முன்னாடி வாங்கடா. காவல்துறை என்ன பண்ணுதுன்னே தெரியல. எங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் திமுக, நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய். அதுல அதாவது கருணாநிதிய புள்ள யாரு? முத்துவேல் கருணாநிதிய மகன் ஸ்டாலின். சகோதரிகளே, பணத்தை கெட்டியமா வச்சுக்கீங்க. அவரு உங்க செல்போனை பாருங்க, திறந்து பாருங்க. சகோதரிகளே, இது உங்கள் முன்னேற்று 32 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கிற பணம். ஒரு நாளைக்கு 32 ரூபாய். ஆனால் பூண்டு இன்றைக்கு 1 கிலோ 450 ரூபாய் விற்கிறது. ஸ்டாலினால பதில் சொல்ல முடியுமா? 1 கிலோ பூண்டு கேள், 450 ரூபா 1 கிலோ பூண்டு. வாங்கவே முடியாது. இன்னைக்கு நான் பார்த்து ரோட்டில் வர்றேன். 5 வருஷமா வண்டியே ஓட்ட முடியாது. 5 வருஷமா ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டவே முடியாது. போகும்போது 3 அடி பழத்தை டபுக்கு எழுந்து என் மனைவி ஓட்டி கீழே விழுந்துட்டான். எங்க போகும்போது துறப்பாக்கம் அண்ணண்டி பக்கத்துல ஒரு நம்ம கட்சி கூட்டம் நடந்தது. என் மன தொகுக்கணி கீழே விழுந்த திரும்பி பார்க்குற மழை கிடக்குறான். என்ன அடிக்கிற பல்லங்க பார்த்து ஓட்டுங்க. 5 வருடம் இந்த வண்டியில எந்த ஓட்டையும் போடல. இந்த பழத்தை பத்தி பேசி பண்ணாங்க. இன்னைக்கு பார்க்கிறேன், ஒரு ரோடு ஓடுது, ஒரு 5-6 லாரிக்காரன் கொட்டுறான், அப்படியே வச்சு அழுத்துறான். 1 மணி நேரத்தில் ரோடு போட்டுறான். 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் ரோடு போட்டுறான். 5 வருஷம் போடாத ரோடு 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் ரோடு போடுறான்னா இந்த மண்ணை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்ப தேர்தல் வருதோ அப்பெல்லாம் ரோடு போடுவான். எப்ப தேர்தல் வருதோ அப்பெல்லாம் பெருவிளக்கு போடுவான். எப்ப தேர்தல் வருதோ இன்னொன்னு சொல்ல மறந்து நம்பர், உங்க வீட்டுல மின்சார பில்லு கட்டிங்களா? மின்சார பில்லு வந்துட்டாமா? பாத்தீங்களா? நாளைக்கு போய் பாருங்க. ஏன் நான் காட்டுற வேண்டாம். மின்சார பில்லு இந்த வருஷத்துக்கு வந்துருச்சு. என்ன, எங்க வீட்டுல ஒரு மின்விசிறி வேணா வந்து பாத்துக்க. திமுக காரன் அண்ணா திமுக பாவம், அவன் விட்டு முடிஞ்சது கதை. என்ன, திமுக காரன் திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் அரசு. யாராவது இருந்தா வா, என் வீட்டுக்கு வா. என்னுடைய கரண்ட் பில்லுக்கு, என்னுடைய மின்சார பில்லை காட்டுறேன். எவ்வளவு தெரியுமா? ஒரு மின்விசிறி. எங்க வீட்டுல வந்து ஏசி கிடையாது, எங்க வீட்டுல கூலிங் பாக்ஸ் கிடையாது. என்ன, இந்த ஃப்ரிட்ஜ் சொல்றாங்க அது கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுல உள்ள ஒரு என் பையன் அழுகுறான்னு சொல்லிட்டு கோபப்படுவாங்க. என்னப்பா இந்த காலத்தையும் போய் நீ ஒரு மின்விசிறி போடாம என்ன இப்படி சாவடிக்கிறியம்மா வெடிக்கிற பாரு. யாரா திருட்டு பயில பின்னாடி தான் அடிப்பானுங்க. ஆம்பளை இருந்தா முன்னாடி வாங்கடா, நாங்க ரெடியா இருக்கிறோம். முன்னாடி வாங்கடா. காவல்துறை என்ன பண்ணுதுன்னே தெரியல. எங்க என்ன திமுக நாம் தமிழ் கட்சிக்கார கூட்டம் போட்டா மட்டும் இவங்களுக்கு அப்படியே நாங்க உண்மையை சொல்றோம்ல. யாருக்கு அடிப்பட்டா எடுப்பா. திருட்டு பயிலுவ மொள்ள மாதிரி பயிலே பாருப்பா அடிபடுதுப்பா. நீங்க பண்ற ஊழலையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வெளியில சொன்னா ரோசா வரதாடா மானகட்ட பயல்களா. மக்கள் கிட்ட அல்லாடிக்கிட்டு இருக்கா. மக்கள் சோத்துக்கு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, நடக்க ரோடு இல்ல, எரிய விளக்கு இல்ல. அதை செய்யலாம் மானகட்ட பயல்களா. இதை செய்ய துப்பு இல்ல. உங்க தலைவரை முத்துவேல் ஸ்டாலின் சொன்னா ரோசா மயிர் வருதா உனக்கு? இத பாக்க துப்பு இல்ல உனக்கு? உன் தலைவரை சொன்ன உனக்கு ரோசா வருதா மானகட்ட பயல்களா? இதை உட்காருங்கம்மா. தம்பி வரமாட்டான்னு சொல்லாத. அவனுங்க ஒன்ன மாதிரி நிதானமா இருக்கிறான்.
எவனாவது குவார்டர் வாங்கி கொடுத்துருப்பான். 200 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து என்ன ஓல்டு மங்கு வாங்கி கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்து அட்ரான் இருப்பான். என்ன அதனால நிற்பானுங்க பிக்காளி பசங்க. திமுகக்காரன் லேசாக நினைச்சிடாது நீ. ஏண்டா நாங்களும் கேட்குறேன் எதுக்காக வராங்க பின்னாடி அடிக்கிறேன். என் தம்பி இசை மதிவானம் பேசுகிற போது பின்னாடி அடிக்கிறோம். ஏண்டா பொட்ட பையன் வயசு. நாங்கள் கருணாநிதியை பார்த்து, ஜெயலலிதாவை பார்த்து, அண்ணாவை பார்த்து, பெரியாரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளி, நாங்கள் 22 நாடுகளை ஆளவிட்ட தேசிய தலைவர் மெதுவே பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள். வீட்டில் வரும்போது புரசு வாக்கேற்றிய உள்ள போட்டு தாண்டா வர்றான். 100 பேர் வந்தான். எத்தனை பேர் வந்தா? 100 பேர் வந்தான். அதிகமான்கிற ஒரு கட்சி தமிழ் புலிகள், அந்த தமிழே கிடையாது அவனுங்க, தெலுங்கார பசங்க. 100 பேர் எங்க தலைமை செயலகத்தை அடிக்க வந்தான். ரோட்ல தரையில போட்டு உருட்டி அனுப்பினோம். இன்னைக்கு எனக்கு வழக்கு வேட உருட்டி தடவி அனுப்புனாங்க. அப்படிப்பட்ட ஆண்மை இழந்த வரலாற்று வீரர்களை கொண்ட இயக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி. பேசுறா நீங்க பேசு. ஜெயக்குமார் கொண்டு வந்து பேச சொல்றீங்க. நாளைக்கு ஜெயக்குமார் 5 வருஷம் ஒரு ஆளை காணும். எம்பியா வந்தார். கேட்டா படிப்பை பார்த்தா இந்த மேடை சைஸுக்கு போட்டிருப்பாரு. என்னென்னமோ எம்பி எம்எல்ஏ ஏதோ போட்டிருப்பாரு. 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வருவாரு. இவங்க காசு கூட ஜெயிக்க வைக்கிறோம். நாளைக்கு பேர் சொல்லு. ஜெயக்குமார் இதே இடத்துல மேடை போட்டு 5 ஆண்டு காலம் திருவள்ளூர் நாடாளுமன்ற பாராளுமன்ற தொகுதியிலே என்ன செய்தி பேசுங்கடா. வாங்கடா இங்க. இங்க உட்கார்ந்துருக்கால சாதாரண நினைச்சிருக்காத. அரசியல் வழக்கு என் மேல ஜெயலலிதா இருக்கிற போது 63 வழக்கு ஜெயலலிதாவை நான் தவறாக பேசினேன் என்று சொல்லி 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே முரசு அரசியல் இருக்கிறான். நீங்க எப்படி இருட்டில் அடிப்பீங்க? நாங்க செஞ்ச தம்பிங்கடா. உங்க பேச்சை கேட்டு தமிழ்களே தமிழ்களே என்னை கரையில் தோக்கி இருந்தாலும் கட்டுமரமாகத்தான் வருவேன், கவிழ்ந்து விட மாட்டேன்னு சொல்லி முரசு போன்ற கோடிக்கணக்கான தமிழன் ஏமாந்து போனார். அந்த இடத்துல இன்னைக்கு தெளிவா எங்க அண்ணன் சீமா மட்டும் வரலன்னா நானும் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு ஆப்பு அடிச்சுட்டு கலைஞர் வாழ்க ஜெயலலிதா வாழ்கன்னு போவேன். ஏண்டா வந்தான்? நான் யாரு? நான் எப்படிப்பட்ட இனத்துக்கு சொந்தக்காரன்? என்னுடைய வரலாறு எவ்வளவு தொன்மை வாய்ந்தது, என் மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று என் அண்ணன் பாடம் நடத்திட்டான். உயிரே போனாலும் சாகிற வரை என் உயிரே போகும் என்கிற ஒரு நிலை வருமானால் அது நாம் தமிழ் கட்சி மேடையிலே போகுமே தவிர வேற எதுக்கும் அஞ்சாதா. இது நாங்க பழக்கப்பட்டோம். நாங்க தயாரா இருக்கிறோம். சீமானும் சீமானுடைய தம்பியும் கருத்துகளாலே மோதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை கல்லல் அடிக்கிறீங்களே. என்னடா திமுக 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு உங்களுக்கு இதுதானடா? மாகா நேராவாடா. நாளைக்கு பொதுக்கூட்டம் போடு. இந்த இடத்துல பேசு, கருத்தியலாக பேசு. அதை விட்டு கல்லல் அடிக்கிற. எங்க வீட்டில் கரண்ட் அதுதான் சொல்ல வந்து அதுக்குள்ள விட்டாங்கல்ல. என்ன எங்க வீட்டில் மின்சார ரசீது எங்களுக்கு வந்திருக்கு தொகை 3000. நான் சொன்னேன் ஒரு மின்விசிறி எங்க வீட்டில் அந்த பொதுவான இடத்துல ஒரு மின்விசிறி 2 மின்விசிறி தான் ஓடுது. ஆனால் 3200 ரூபாய் கரண்ட் அதாவது மின்சார பில் எங்கள் வீட்டிலே வந்திருக்கிறது. உங்களெல்லாம் வரும். இது ஏன் காரணம்னா இதற்கு காரணம் என்று சொன்னால் வருகிற தேர்தலிலே இவர்கள் மக்களிடத்திலே 2000-3000 கொடுத்து மறுபடியும் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் அதாவது ஒரு மின்விசிறி
உள்ள ஒரு 2 மின்விசிறி தான் 3200 ரூபா இன்னைக்கே வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க என்று சொல்லி நேரம் கடந்துட்டு இந்த பிளக்கா பையில வர கல்லைகளை விட்டு ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி விட்டான். அவன் கழுகுறான், அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிர் அண்ணன் சீமானுடைய உடமை, ஆறிலும் சாவு 100லும் சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நாம் தமிழர்.